பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருத்தனுடைய நினைவு ஆரவாய் நடத்துவராக. ஏன் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும்? தேவனை தொழுது கொள்வதனால் நமக்கு என்ன நன்மை என்ற தலைப்பின் கீழே வேத வசனத்தை தியானித்து வருகிறோம். தேவனை ஆராதிப்பது நம்முடைய நன்மைக்காகவே என்று சொல்லி பார்க்கின்றோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் போது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, நன்மை செய்தல், தான தர்மம், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ தேவனை ஆராதிக்கிறதுனாலே தேவன் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ ஸ்தோத்திர பலி செலுத்துகிறதுனாலே தேவன் அதை பிரியப்படுகிறவராக இருக்கிறதுனாலே தேவன் அதை எதிர்பார்க்கிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதுனாலே நாம் தேவனை எப்போதும் ஸ்தோத்திரித்து துதித்து ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து அந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் என் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ இயேசுவை பிதாவாகிய தேவன் தனியே இருக்க விடாததுக்கு காரணமே என்ன என்று சொன்னால், இயேசு எப்பொழுதுமே பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது தேவன் நம்மை தனியே இருக்க விடுகிறதில்லை என்று சொல்லி பார்க்கும்போது, தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டதான வேத பகுதியின் மூலமாக ஸ்தோத்திர பலி செலுத்துகிறதுல தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனை நாம் ஸ்தோத்திரித்து துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் நம்மை தனியே இருக்க விட மாட்டார். தேவன் நம்முடன் இருக்கிறவராக இருக்கிறார். தேவன் நம்முடன் கூட இருக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமானதாகிய ஸ்தோத்திர பலி எப்போதும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால தான் நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனை ஆராதிக்கிறதுனால நமக்கு தான் நன்மை. தேவனை ஆராதிக்கிறதுனால தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதாக மாறுகிறோம். தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதுனால தேவன் நம்மை தனியே இருக்க விடுகிறதில்லை. அப்போ நீங்க எங்க போனாலும் சொல்லலாம், தேவன் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், திரியேக தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூடவே நீங்க வாழலாம். ஏன் என்று சொன்னால், எப்பொழுதுமே நீங்கள் தேவனை ஸ்தோத்திரித்து துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாம் எப்படி விசுவாசத்துல வல்லவனானான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ண நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று எண்ணி தேவனை மையப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி அவன் தேவனை மையப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். அதே மாதிரியாக நாமும் கூட தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி தேவனை மையப்படுத்தும் போது நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறுகிறோம். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி அவரை மையப்படுத்த வேண்டும். பகல்ல வெயிலாகிலும் இரவுல நிலமாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். எனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை இருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுதான கர்த்தர் சொல்கிறேன் சொல்லியிருக்கிறதுனால உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். புரோஜனமானவைகளை எல்லாம் நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தரா இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல சத்தியத்தை நடத்துகிறவராக இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். சாவுக்கு ஏதுவான யாதண்டை குடித்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறேன். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி இப்படி தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு தேவனை மையப்படுத்தும் போது நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறுகிறோம்.
அப்போ தேவனை ஆராதிக்கிறதுனால நமக்கு தான் நன்மை. ஏனென்றால் நம் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரோமர் 10:13 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாரும் விடுதலை ஆக்கப்படுவார்கள். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து, அறியாமையிலிருந்து, கவலைகளிலிருந்து, பயத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை எப்போது தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் விடுதலை ஆக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே தேவனை ஆராதிக்கிறதான சிந்தையுடையவர்களாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி தேவனை ஸ்தோத்திர பலியும் துதியும் ஆராதனை செலுத்திக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, எல்லாவற்றிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவர்களாக இருக்கிறோம். ஆகினாலே நம்மால கூடுமான வரையிலும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி தேவனை ஆராதித்து கொண்டிருந்தா நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிக்கிறோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இப்ப எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது தான் கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். தேவனுடைய சித்தம் என்ன என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் நாம் அவரை ஸ்தோத்திரிப்பது தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறதுனாலே தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன் நாம் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் சொல்லி பார்க்கும்போது 1 யோவான் 2:17 சொல்கிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்றென்றைக்கு நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதாக இருக்கணும். அந்த தேவனுடைய சித்தத்துல எது தேவனுடைய சித்தம் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் அவரை ஸ்தோத்திரிப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி செலுத்தும் போது தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம். அந்த சித்தத்தை செய்கிறதுனாலே என்றைக்கு நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக சங்கீதம் 147:1 வாசிக்கிறோம், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ தேவனை துதிக்கிறதுனாலே இன்பம் நமக்கு கிடைக்கிறது, மன மகிழ்ச்சி உண்டாகிறது. மகிழ்ச்சியினால நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாய் மாறுகிறது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராக இருக்கிறார். சந்தோஷத்துல தான் நம்முடைய ஆரோக்கியம் இருக்கிறதுனாலே நாம் மன மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாறுகிறோம். அப்போ துதித்தலே இன்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை துதிக்கிறதுனாலே இன்பத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுவே ஏற்றதா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பார்வையில் ஏற்றதா இருக்கிறதுனாலே எப்போது நாம் ஸ்தோத்திரித்து துதித்து தேவனை ஆராதிக்கிறதாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கின்றோம். ஆகினால பிரியமானவர்களே, இப்படி தேவனை துதிக்கிறது அவன் நமக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறதுனாலதான் எப்போது கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து துதித்து ஆராதிக்கிறதாக இருப்போம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். ஏன் நாங்கள் உங்களை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசு வேதாந்தம் மூலமா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல பாடத்துக்காக ஸ்தோத்திரம். அதன் பிரகாரம் செயல்படுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.